அண்ணா, கரூர் விவகாரத்தை பொறுத்தவரை நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். திரு விஜய் அவர்கள் மீது வழக்கு போட்டு அக்யூஸ் நம்பர் 1 அப்படின்னு அது கேஸே நிக்காதுங்கண்ணா. கொஞ்சமாவது சட்டம் தெரிந்த யாராக இருந்தாலும் கூட சொல்லுவாங்க, அவங்க நீங்க புக்கே பண்ண முடியாது. அல்லு அர்ஜுனுடைய கேஸ் ஹைதராபாத்ல இதே தான் ஆச்சு, அதே தான் நடக்கும். சும்மா இவங்களுடைய அரசியல் ஆசைக்காக கைது பண்ணலாம், ஒரு இரவு சிறையில் வைக்கலாம், அடுத்த நாள் பெயில் கிடைச்சு 10 மணிக்கு வெளியே வந்துருவாங்க. இதெல்லாம் சின்ன பிள்ளைகள் விளையாடுகின்ற ஆட்டத்திற்கு சமம். இன்னைக்கு அரசு உறுதியா இருக்கிறாங்கன்னா யாரு தவறு செய்தார்களோ நடவடிக்கை எடுக்கணும். அதிகாரிகள் ஆரம்பித்து டிவிகே கட்சியினுடைய அடிமட்ட நிர்வாகிகள் யாராச்சும் இருக்கிறாங்க, பர்மிஷன் வாங்கினவங்க, அவங்க பக்கம் தப்பு இருக்கா அவங்க. அதே போல அதிகாரிகளும் கூட பர்மிஷன் கொடுத்தவங்க சரியா கொடுத்தாங்களா, இவங்க தான் சம்பந்தப்பட்டவங்க. நிகழ்ச்சி அனுமதி கிடைத்த பிறகு நீங்க யாரை வேணாலும் கூப்பிடலாம். ஏன் முதலமைச்சர் போகக்கூடிய நிகழ்ச்சி எத்தனையோ இந்தியாவில் நடக்குது. அப்ப ஒரு பர்மிஷனும் முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்குமாங்கன்னா தெரிஞ்சிருக்காது. தமிழக வெற்றி கழகத்தின் மீது தவறு இருக்கா? தவறுகள் இருக்கு. சில விஷயத்தை சரியா அவங்க செஞ்சிருக்கணும். ஆனா விஜய் அவர்களை குற்றவாளியா நீங்க மாத்தினா முடியவே முடியாதுங்க. அது வாய்ப்பே இல்லை. அதனால